புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் PCCI மூலம் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சியை முன்னிட்டு IPL போட்டியினை நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருகின்றனர். அதன் காரணமாக கிரிக்கெட் போட்டியினை காண ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு திரண்டு கண்டு ரசித்தனர். சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே பரந்தூரில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நிறுவப்பட உள்ள நிலையில் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 1000வது போராட்ட நாளில் கலந்து கொண்ட பூவிளக்கு நண்பர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராஜன் பெண்கள் முன்னெடுக்கும் போராட்டம் எந்த விதத்திலும் தோல்வியை கண்டதில்லை என பேட்டியளித்துள்ளார். முக்கியமான அவசியம் சொல்லுவேன், உலகத்தில் எந்தெந்த போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்தார்களோ அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன. அது கேரளாவில் அந்த கொக்கோ கோலா என்கிற பெரிய நிறுவனத்துக்கு எதிராக மயிலம்மா என்கிற ஒரு பெண் ஒருத்தி முன்னெடுத்த அந்த போராட்டம் அந்த கொக்கோ கோலா நிறுவனத்தை மண்டியிட வைத்து அவர்கள் அந்த ஆலையை பூட்டி சென்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்ட ஈடை வழங்கிக் கொண்டிருக்கிறது நிறுவனம். அதே போல் வட இந்தியாவில் சிப்கோ மூவ்மெண்ட் என்கிற ஒரு இயக்கம் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள் பெரிய பெரிய பழமையான மரங்களை வெட்ட வந்த பொழுது பெண்கள் மரங்களை கட்டுப்பிடித்து போராடினார்கள். அந்த திட்டம் கைவிடப்பட்டது, அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எந்தெந்த போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்துள்ளார்கள் அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன. இந்த பரந்தூர் விமான எதிர்ப்பு போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் பெண்கள் முன்னெடுப்பதால். தருமபுரி மாவட்டம் அரூரில் கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் என விஜய் நிரூபித்தால் 2026 முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். விஜய் போன்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் வரும் 2026 போட்டி என குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட நபர் புதிதாக ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்க வேண்டுமே ஆனால் அவருக்கு முரண்பாடு என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் வந்து வாதிட்டு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விட்டால் அவருக்கும் முதலமைச்சராவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த அரிய வாய்ப்பினை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புத்துறை சார்பில் கடந்த 1944ஆம் ஆண்டு மும்பை துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பண்ருட்டி தீயணைப்புத்துறை சார்பில் தீத்தொண்டு நாள் வார விழா அனுசரிக்கப்பட்டது. இந்த விழாவில் தீயணைப்பு வீரர்கள் 50 நபர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். கோவை தொண்டாமுத்தூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் போதையின் பிடியில் சிக்கி தவிக்கும் இளைஞர்களை காப்பாற்றும் நோக்கத்தோடு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட பழைய விராலிப்பட்டி கிராமத்தில் 2 கன்று குட்டிகளை பட்டிக்குள் நுழைந்து வெறிநாய்கள் கடித்ததில் கன்று குட்டிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இதுபோன்ற செயல் மீண்டும் நடக்காமல் தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்குளம் அருகே புதூர் ஊராட்சி ஒன்றியம் நாகலாபுரம் ஊராட்சியில் கலையரங்க கட்டிடம் வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கலையரங்க கட்டிடத்தை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் GV மார்க்கேண்டையன் திறந்து வைத்தார். மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோடு பகுதியில் உள்ள துவாகாரா பேடஸ் என்னும் மஹாலில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி குமரவேல் இல்ல திருமண விழாவில் நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணன் சத்ய நாராயண ராவ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்பொழுது செய்தியாளர் ஒருவர் சத்ய நாராயண ராவிடம் ரஜினி அரசியலுக்கு வருவாரா என்று கேள்வி எழுப்பிய போது அதற்கு இல்லை என மறுப்பு தெரிவித்தார். சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க ஏராளமான மக்கள் கூடிய நிலையில் வார விடுமுறையான இன்று மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. மீன்பிடி தடைகாலம் ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கி வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு அமலில் இருக்கும் நிலையில் மீன்களின் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.